வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பஞ்சு மாதிரி மிருதுவான ராமசேரி ஸ்டைல் இட்லி தான் சுட போகிறோம். அதோடையே அதுக்கு பொருத்தமான ஒரு கார சட்னியையும் எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. இந்த இட்லிக்காக 1 கப் அளவு பச்சரிசி, இது 200 கிராம். 3 கப் அளவுக்கு இட்லி அரிசி, இது 600 கிராம். இந்த அரிசிக்கு 3/4 கப் அளவு உளுந்து பருப்பு, இது 150 கிராம் அளவு. உளுந்தோடையே 1 டீஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்து இந்த ரெண்டையும் 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வழக்கம் போலவே அரிசியை தனியாகவும் உளுந்த தனியாகவும் கிரைண்டரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது 8 மணி நேரம் புளிக்கட்டும், மூடி வச்சிடலாம். 8 மணி நேரம் மாவு புளிச்சிருக்கு. பாத்திரமே நிறைஞ்சு வர்ற அளவுக்கு மாவு பொங்கி வந்திருக்கு. இதை கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு மண் சட்டியை கழுவி வச்சிருக்கேன். இதில் பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது மேலே ஒரு வெள்ளை துணியை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நூலால் இந்த துணியை கட்டிடணும். இதை நல்லா இறுக்கமாக கட்டி துணியில் சுருக்கு இல்லாத அளவுக்கு இழுத்து விட்டுக்கணும். இந்த மாதிரி இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விட்டுடலாம். தண்ணி கொதித்து வந்துடுச்சு. இன்னொரு வெள்ளை துணியை தண்ணியில் நனைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த இட்லி மாவை 1/2 கரண்டி ஊற்றிக்கலாம். 1/2 கரண்டி மாவு ஊற்றி ஒரு ஊத்தாப்ப சைஸுக்கு இதை பரப்பி விடணும். இப்போ இதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை இந்த மாதிரி மூடி வச்சிடணும். 10 நிமிஷம் இது வேகட்டும். மிக்ஸி ஜாரில் ஒரு வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். சின்னதாக இருந்தால் 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு தான் இதுக்கு நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய் தூள், இது இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் போதும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கலந்து விட்டுடலாம். இந்த சட்னியை தாளிக்க வேண்டியதில்லை. டேஸ்ட்டு ரொம்பவே பிரமாதமாக இருக்குது. இட்லி, தோசை, ஊத்தாப்பம் எல்லாத்துக்கும் பொருத்தமான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இட்லி ஊற்றி வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஆவி பறக்க அருமையான சுவையில் ராமசேரி ஸ்டைல் இட்லி ரெடி ஆகிருச்சு. கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னொரு இட்லியும் ஊற்றி வச்சுருக்கேன். இதையும் எடுத்துடலாம். இந்த இட்லியை நம்ம ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிருக்கிறதால ரொம்பவே மிருதுவாக இருக்கும். பஞ்சு மாதிரி மிருதுவான இந்த இட்லிக்கு சாம்பார், தேங்காய் சட்னி, இட்லி பொடி, நம்ம அரைச்சிருக்கிற கார சட்னி அதை விடவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இட்லி எந்த அளவுக்கு மிருதுவாக இருக்குதுன்னு பாருங்கள். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.